என்ன ஒரு நல்லெண்ணம். பயங்கரவாதத்தை எதிர்க்கிறோம் என்று பாடம் எடுக்கிறது சீனா. ஆனால் அதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், சீனா ரொம்ப கவனமான வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த விவகாரத்துக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். சீனா பாகிஸ்தானுடைய இராணுவ ஆதரவாளர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒரு காலத்தில் கோல்டு வார் காலத்தில் அமெரிக்கா அந்த இடத்துல இருந்தது. அதுக்கு பிறகு சமீபத்திய ஆண்டுகளில் சீனாவிலிருந்து தான் 3 வீசம் இராணுவ தளவாடங்கள் பாகிஸ்தான் பெறுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த அளவுக்கு வெரி ஸ்ட்ராங் பேக்கர் ஆஃப் பாகிஸ்தான். இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதங்களுக்கு பெரிய பேருதவியாக இருந்தது சைனா. பாகிஸ்தானுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய ஆழமான பந்தம் அப்படிங்கிறது உலகறிந்தது. இந்த நிலையில பாகிஸ்தான் சைனாவுக்கு ரொம்ப ஆழமாக துணை நிற்கும் அப்படிங்கிற கணிப்புகள்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ரொம்ப கவனமாக கையாள்கிறது சைனா. இந்த விவகாரத்தில் இந்தியாவை கண்டிக்கவில்லை. இந்தியா நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல் வருத்தமளிக்கிறது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தையில் என்ன இருக்கு? வருத்தமளிக்குதுன்னா என்ன, கண்டிக்கிறேன்னா என்ன அப்படின்னா, இந்த டிப்ளமேட்டிக் பேரலன்ஸ்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தங்கள் உண்டு, அதுக்கு ஒரு பொருள் உண்டு, அதன் மூலமாக இம்ப்ளிகேஷன் உண்டு. ஸோ கவனமாக இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு இன்னைக்கு இந்தியா செய்தது தப்பு, அநியாயம், அக்கிரமம், போர்ச்செயல் இப்படியெல்லாம் சொல்லாமல் பாகிஸ்தானுடைய மொழி பேசாமல் கவனமான மொழியை சீனா பேசுகிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதோடைய சிக்னிஃபிகன்ஸை எப்படி பார்க்குறீங்க திரு கோலால ஸ்ரீனிவாஸ், மூத்த பத்திரிகையாளர்? யுவர் வியூஸ். அதாவது இந்தியா ரொம்ப கவனமாக ரொம்ப பொறுப்புணர்வோடு செய்திருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் குறிவைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. சோ குறிவைக்கப்பட்டது எல்லாமே பயங்கரவாதிகள் முகாம்கள். குறிப்பா லஷ்கர் தொய்பா அண்ட் ஜெய்ஷ் இ முகமது இந்த ரெண்டினுடைய தலைமையகம் குறிவைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பகவல்பூர்ல இருக்கக்கூடிய ஜெய்ஷ் இ முகமது தலைமையகம், அதே போல முரிட்கையில் இருக்கக்கூடிய லஷ்கர் தொய்பாவுடைய தலைமையகம், மசூத் அசாருடைய மதரசா, அது பெரிய ஒரு பயங்கரவாத பயிற்சி பள்ளியாக இருந்தது, மார்க்கஸ் சுபான் அல்லா அப்படின்னு, அது குறிவைக்கப்பட்டிருக்கிறது. லஷ்கர் தொய்பாவுடைய மஸ்ஜித்வா மார்க்கஸ் தைபா அது குறிவைக்கப்பட்டிருக்கிறது. சோ கம்ப்ளீட்டா இந்த 2 இடம் தவிர்த்து மீதி 7 இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுவுமே முழுக்க பயங்கரவாதிகளுடைய கேந்திரமாக இருக்கக்கூடியது. சிவிலியன் டார்கெட் கிடையாது, ஈவன் மிலிட்டரி கூட டார்கெட் கிடையாது, பாகிஸ்தான் ராணுவம் கூட குறிவைக்கப்படல. சோ அந்த அளவுக்கு பொறுப்புணர்வோட இது நடத்தி இருக்கிறது. தன்னுடைய மண்ணில் பயங்கரவாதிகள் நடத்தினதுக்கு ஒரு தெளிவான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறப்போ இதன் மூலமா பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா உறுதியாகவும் திட்டவட்டமாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஆனா இதுல பர்சனலா எனக்கு ஒரு கருத்து உண்டு. என்ன அப்படின்னா, இந்த பயங்கரவாதிகளுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருக்கிறது. இப்ப கூட ரொம்ப ரீசெண்டா பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் காசா ஆசிப் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூல கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் பயங்கரவாதிகளை ஆதரித்து வந்திருக்கிறோம், இதெல்லாம் மேற்கு நாடுகளுக்காக நாங்கள் செய்தோம், அந்த நாடுகளுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகவே இது இருந்தது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு முன்னால இம்ரான்கான் பிரதமராக இருந்தப்போ அவர் கைபர் பக்துன்வா மாவட்டத்துல பேசின ஒரு பொதுக்கூட்டத்தில் வைத்து எங்களுடைய நாட்டில் 40,000 பயங்கரவாதிகள் உள்ளனர் என்று பகிரங்கமாக தெரிவித்திருக்கிறார். அப்படிங்கிறப்போ இங்க இந்தியாவில் நடக்கிற இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதலையும் பாகிஸ்தானில் தனித்தனியாக பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியாவில் நடக்கிற இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தானின் தாக்குதலாகவே கருதப்படும் என்கிற அடுத்த கட்டத்தை நோக்கி நாம் போகணும். அதுக்கேற்றபடியான ஒரு பாராடைம் ஷிஃப்ட் இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியில இருக்க வேண்டும். இப்ப இதுக்கு முன்னால ஒரு முக்கியமான ஷிஃப்ட் ஒன்று நடந்தது. என்னன்னா, பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து இங்க தாக்குதல் நடத்தும் வரை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், துப்பாக்கி சத்தங்களுக்கு மத்தியில் பேசினாலும் காதில் விழாது அப்படின்னு சுஷ்மா ஸ்வராஜ் சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெரிய மேஜர் ஷிஃப்ட். இனிமேல் இந்தியாவில் நடத்தப்படுகிற பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தானின் தாக்குதலாகவே கருதப்படும். எனவே இங்க ஏதேனும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் தாக்குதல் நடந்தால் பாகிஸ்தான் தண்டிக்கப்படும் அப்படிங்கிற அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா அமித்ஷா பேசுறப்ப கூட பயங்கரவாதிகள் நீதிக்கு முன்னால் நிறுத்தப்படுவார்கள். மோடி கூட பயங்கரவாதிகள் பூமியின் கடைசி முடிவு வரை துரத்தப்படுவார்கள் சொல்றாங்க. பயங்கரவாதிகளையும் பாகிஸ்தானையும் இன்னும் பிரித்து பார்க்கிற போக்கு இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அது முடிவுக்கு வரணும். இஸ்லாமிய பயங்கரவாதமும் பாகிஸ்தானும் வேறு அல்ல, ஒன்றுதான்.
இப்ப பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்றேன். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நாம் நிறுத்தி வைத்திருக்கிறோம். அப்போ பாகிஸ்தான் பிரதமர் சொல்லுகிறார், இந்த சிந்து நதி நீர்ல இந்தியாவுக்குள் ஓடுகிற அந்த ஒப்பந்தத்தில் வரக்கூடிய நதிகளில் ஏதேனும் ஒரு புதிய கட்டமைப்பை இந்தியா உருவாக்கினா அது பாகிஸ்தான் மீதான ஆக்கிரமிப்பாக நாங்கள் கருதுவோம். பாகிஸ்தான்ல கட்டினா தானே ஆக்கிரமிப்பு, இந்தியாவில நாம கட்டுறது அவங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்றாங்க. அது அவர்களால சொல்ல முடிகிறது. ஆனால் இன்னமும் பயங்கரவாதிகளின் தாக்குதலை பாகிஸ்தானின் தாக்குதலாகவே நாம் கருதுவோம் அப்படின்னு நாம இன்னைக்கும் சொல்ல முடியல. இது நம்முடைய இன்னும் கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பலவீனம் இருக்கோ அப்படின்னு தோணுது. இதற்கு மேல பொறுத்து கொள்ள முடியாது. பயங்கரவாதிகளின் தாக்குதலை பாகிஸ்தானின் தாக்குதலாக கருத வேண்டும். பயங்கரவாதிகள் செய்தால் பாகிஸ்தானுக்கு தண்டனை தர வேண்டும். அப்படின்னா தான் இந்த விஷயம் முடிவுக்கு வரும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ஓ பட்டர்ஃப்ளை ஞாயிறு தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.